கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் மருத்துவர்களின் போராட்டத்தை தடுத்து நிறுத்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி முயற்சி செய்வதாக அந்த மருத்துவரின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 8ஆம் தேதி பணியில் இருந்த முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். நாட்டையே உலுக்கியுள்ள இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர கோரியும் மருத்துவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய சஞ்சய் ராய் என்ற ஊர்காவல் படை வீரர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். ஆனால் மருத்துவமனை நிர்வாகத்தில் உள்ள சிலருக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. கொல்கத்தாவில் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் ஆர்ஜி கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் குமார் கோஷிடம் 3வது நாளாக விசாரணை மேற்கொண்டனர். பெண் மருத்துவரின் கொலையில் மருத்துவமனை உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக அவரது பெற்றோரும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். மறுபுறத்தில் மருத்துவர்களின் போராட்டத்தை தடுக்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி முயற்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். कोई रिजल्ट नहीं मिला है अभी तक। जो इंक्वायरी चल रहा है इसका कोई रिजल्ट नहीं अभी तक मिला है। इसके लिए आशा करने के बाद हम क्या कर सकते हैं? नहीं हमसे बात नहीं हुआ, उसके कोई बात नहीं। उन्होंने जरूरत पड़ा कोई सिग्नेचर का, उन्होंने बोला हम उनको हमारा ऑफिस में आने के लिए बोलो। एकदम हम लोग का डिपार्टमेंट का कोई नहीं और कॉलेज का कोई हमारा साथ कोऑपरेट नहीं किया. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராய் முக்கிய குற்றவாளி இல்லை என தெரிவித்துள்ள அந்த மருத்துவரின் பெற்றோர் மருத்துவமனையைச் சேர்ந்தவர்கள் தகவல் கொடுக்காமல் தனது மகள் தனியாக இருப்பது சஞ்சய் ராய்க்கு எப்படி தெரிந்தது என கேள்வி எழுப்பியுள்ளனர். மருத்துவமனையில் சட்டவிரோதமான செயலை கொலை செய்யப்பட்ட தனது மகள் அறிந்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் அதனை அவர் வெளி உலகுக்கு சொல்லிவிடுவார் என்பதால் அவரை உயர் பதவியில் இருப்பவர்கள் திட்டமிட்டு கொலை செய்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் பெற்றோர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக 2 வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியதைத் தொடர்ந்து இந்த வழக்கை தாமாக முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துள்ளது. தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையில் நாளை விசாரணை நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான தனிச்சட்டம் இயற்றுமாறு பிரதமர் மோடிக்கு பத்ம விருதுகள் பெற்ற மருத்துவர்கள் கூட்டாக சேர்ந்து கடிதம் எழுதியுள்ளனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.